உறையும் பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரித்திங்கரா தேவியை நெஞ்சார வேண்டிட நினைவுகளில் போற்றிட சஞ்சாரமாகுமே செல்வம் நாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே தாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே சொல்லாத வினைகள் சூழ்ந்திடும் போது சூலத்தை ஏந்திடுவாய் இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மா நீ தந்திடுவாய் உமையவளே மலைமகளே காப்பவளே அருள்பவளே ஜெய் பிரத்யங்கரா தேவி பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே பூரண பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே சூரியனே சுடரொளியே சுயவடிவே செந்தமிழே ஜெய் பிரத்யங்கரா தேவி அபயம் தருபவளே வேறென்ன வேண்டும் அம்மா உன்னருளே போதும் அம்மா பூந்தொட்டி போல தீச்சட்டி ஏந்தி பக்தியுடன் வந்தோமே பிரத்யங்கரதாசர் சொல்வாக்கின் வழியே நல்வாக்கு தருவாய் அம்மா பூந்தொட்டி போல தீச்சட்டி ஏந்தி பக்தியுடன் வந்தோமே பிரத்யங்கரதாசர் சொல்வாக்கின் வழியே நல்வாக்கு தருவாய் அம்மா ஜனஜனனி ஜனனங்களி யுவபுவனி இயக்கங்களி ஜெய் பிரத்யங்கரா தேவி Jai
பிரத்யங்கிரே. எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க, இருகரம் குப்பி வணங்குங்க. என்ன வேணுமோ அதை இப்ப பிரார்த்தனை பண்ணுங்க. இது பிரார்த்தனைக்கு உண்டான நேரம். நவராத்திரி புண்ணிய தினத்தில் 6ஆம் நாள் ஹோமம் பூர்த்தியாக போகுது. மூலமந்திர ஹோமம் முடிஞ்சிருக்கு. இப்ப இன்னும் சிறிது நேரத்தில் பூர்ணாகுதி ஆக போகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். அந்த பிரார்த்தனை விரைவில் நமக்கு கைகூடும். குழந்தை பாக்கியம் வேண்டி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ பிரார்த்தனை பண்ணுங்க. திருமண பாக்கியம் வேண்டி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ பிரார்த்தனை பண்ணுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பெறுகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு நல் கல்வி நல் புத்தி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாமுமாய் இருந்து எங்களை காத்து ரட்சிக்கணுமான்னு வேண்டிக்கோங்க. கூடவே இருமா வழி நடத்துமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மாவை விட நமக்கு உயர்ந்தவள் நம் தாய் அன்னை ஜெயபிரதிங்கிறோம். ஏன்னா அந்த அம்மாவையும் காப்பாத்துறது இந்த அன்னை ஜெயபிரதிங்க. அதனால அவ நமக்கு எதை கேட்டாலும் கொடுப்பான். சில விஷயங்கள் வேண்டாம்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அது கடந்த பின்பு அடுத்தது எப்ப தேவையோ கொடுப்பான். அதனாலதான் கூடவே இருமா வழி நடத்துமா. என்ன சொல்றோம்? கூடவே இருமா, கூடவே இருமா, கூடவே இருமா, கூடவே இருமா. இப்படி கூடவே இருந்து வழி நடத்திட்டானா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். நமக்கு இந்த பூஜையில வெற்றி தோல்வியே கிடையாது. வெற்றி தோல்வியே கிடையாது. எனக்கு ராகுகால பூஜையில வெற்றி கிடைச்சது, எனக்கு ராகுகால பூஜையில தோல்வின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அவ எது எதுன்னு பார்த்து பார்த்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. நவராத்திரி காலத்துல நீங்க வந்திருக்கீங்க. எப்பயுமே வராதவங்க திடீர்னு நவராத்திரியில வருவீங்க. வந்து இந்த மண்ணை மெரிச்சிட்டு போனா சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் இங்க செய்யக்கூடிய யாகத்தினால் இந்த மண்ணில் அன்னையின் சக்தி பெருகுது. புரியுதா? இந்த மண்ணில் அன்னையின் சக்தி பெருகும் போது அதை இந்த மண்ணை மிதிச்சு அவளை கூட்டிட்டு போனா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ராகுகால பூஜையிலும் அந்த சக்தி பெருகும், பாதகமல பூஜையிலும் அந்த சக்தி பெருகும். அதனால அதுக்காக தான் வாங்க. மாசத்துல ஒரு முறையாவது வாங்க. எந்த ஹோமத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ண போறது. புரியுதா? ஹோமத்துக்கு வந்தா மாசத்துல வரும்போதெல்லாம் ஒரு முறை சங்கல்பமாவது செய்துக்கணும். அம்பாள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கை வச்சுட்டு போற மாதிரி சங்கல்பம். வருஷத்துல ஒரு வாட்டி இந்த நவராத்திரி ஹோம கைங்கரியம் செய்ய முயற்சி செய்யணும். ஹோம கைங்கரியம்னா என்ன? ஒரு நாள் ஹோமக்கட்டில் இப்ப இவங்க எல்லாம் எடுத்து நடத்துறாங்க, உட்காந்து வந்து மூலஸ்தான அம்பால மிக அருகில் பார்க்கலாம். மேலே ஏறி வந்து பார்க்கலாம். அது அந்த நாள்ல ஒரு நாள் கொடுக்கணும். யார் யார் வரைக்கும் அன்னைக்கு வந்து அம்பாலை பார்க்கலாம். அதே போல ஹோமக்கட்டில் எடுத்து நடத்துறவங்களுக்கு அம்பாள் பாதத்தில் வைத்த பட்டுப்புடவை கொடுக்குறேன். அதே போல ஹோம கைங்கரியத்தோடு சேர்த்து இந்த நவராத்திரியில தாய் வீட்டு சீர் கொடுக்கணும். அந்த கைங்கரியத்துக்கும் சேர்த்து செய்யறவங்களுக்கு அம்பாள் கட்டிய புடவத்தம். எப்படி அம்பாளுக்கு கட்டுறோம்ல, ஒவ்வொரு ஹோமத்திலையும் கட்டியிருக்கும். இப்ப பார்த்திருப்பீங்க. இதுல கட்டிருக்கிற அந்த புடவை அந்த நவராத்திரி ஹோமக்கட்டளை செய்யறவங்களுக்கு கொடுக்கணும். சோ 2 விதமா இங்க இருக்கு. புரியுதா? அந்த 2 விதத்துல உங்களால எது முடியுமோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க செய்யலாம். உங்க பேர், ராசி, நட்சத்திரம் ஹோமக்கட்டளை எடுத்து நடத்துறவங்களுக்கு ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் சங்கல்பம் ஆசை. புரியுதா? அதனால முடிஞ்சவங்க அதை செய்யுங்க. எப்பொழுதும் உங்களுக்கு அன்னையுடைய அனுகிரகம் இருக்கும். முடியாதவங்க அது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குடும்ப சங்கல்பம் செய்யுங்க. அதுக்குண்டான சூழ்நிலை நமக்கு வரும். இது நீங்க செஞ்சாலும் செய்யலனாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய தாய் வீட்டு சீரை அம்பாள் சொல்கின்ற வரை அவ வேணான்னா தான் நிற்கும். அவ வேணான்னு சொல்ல மாட்டான் இந்த விஷயத்துல. புரியுதா? நமக்கு என்ன கட்டளை இட்டிருக்கானா, ஹோமத்தை செய், வர மக்களுக்கு நன்மை செய். நீ யாரையும் தேடி போவாது. உன்னை தேடி வரவனை காப்பாத்து. அவ்வளவுதான் எனக்கு இட்ட கட்டளை. உன்னை தேடி வருவனை காப்பாற்று. இந்த மண்ணை மிதிக்கிறவங்களை காப்பாத்து. ராகுகால பூஜை செய்யறவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லு, எடுத்து சொல்லு. அவ்வளவுதான். இந்த வேலையை எனக்கு இருக்க, இந்த வேலையை நான் செய்யணும். எப்படி இருந்தாலும் பக்தியோட பூஜை பண்ணா ஏத்துப்பா. பக்தியோட பூஜை பண்ணா சத்தியமா ஏத்துப்பா. அந்த பக்தியை வளர்த்துக்கோங்க. நீங்க பக்தியை வளர 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 வீட்டுல பக்தி பெருக 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 உங்க வீட்டில் ஒழுக்கம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், நல்ல எண்ணங்கள் பெருகும். பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பார்கள், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எல்லாமே மாறும். அதுக்கு அது எதுல மாறும்? பக்தியில தான் மாறும். வேற எதுலயும் மாற்ற முடியாது. வேற எதுலயும் மாற்ற முடியாது. அந்த பக்திக்கு நீங்க என்ன பிடிக்கணும்? யாராவது ஒரு குருவை பிடிச்சுக்கணும், யாராவது ஒரு தெய்வத்தை பிடிக்கணும். புரியுதா? அப்படி அந்த தெய்வம் தான் அன்னை ஜெயபிரதிங்கிறார். அம்மா கூட வேறு வழிநடத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மண்ணை மிதிச்சு அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். தினசரி ஒருத்தருக்காவது 10 பேருக்காவது அம்பாளுடைய புகழை பரப்புங்க. நவராத்திரில யாருக்கும் தெரியலன்னா அவங்க வீட்டுல போய் ராகுகால பூஜையை செய்ய வச்சு கொடுங்க, படம் வாங்கி கொடுங்க. இன்னும் இந்த சர்வமங்கலா எண்ணெய்னு வந்திருக்கு, அந்த எண்ணெயை வாங்கி கொடுங்க.
அப்படி கொடுக்க என்ன நம்ம வந்து அம்பாளுடைய சக்தியை பரப்புறோம், நம்மளுடைய சக்தியை உயர்த்துவாள் அன்னை ஜெயபிரத்திக்கிறார். நீங்க அவளுடைய புகழை பரப்புனா உங்க புகழ் தானா வளரும். பூஜை பண்ணல என்ன பண்ண முடியும்? ஜெயபிரத்திக்கிறே ஜெயபிரத்திக்கிறே சொல்லுங்க. எனக்கு ஆனா நல்லது நடக்கணும் என்ன பண்ணும்? வீட்டுல சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேத்துங்க. புரியுதா? சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேத்து. எப்படி ராவுகால பூஜை செய்றீங்களோ அதே போல சர்வமங்கல எண்ணெய் வீட்டுல பூஜை அறையில் இது வரைக்கும் நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சர்வமங்கல எண்ணெய் பூஜை அறையில் சொட்டு கணக்குல ஏத்திட்டு வந்தோம். அது பூஜை பண்றவங்க மட்டும்தான் ஏத்த முடியும், எல்லாராலையும் பூஜை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் இப்ப கொடுத்துருக்கிற சர்வமங்கல எண்ணெய் நீங்க வீட்டில் ஹால்ல ஏத்துனா போதும். புரியுதா? அது ஏத்தும் போது நீங்க பூஜை பண்றீங்களோ பண்ணலையோ அதெல்லாம் தேவையில்லை. வீட்டை நல்லா வச்சுக்கணும். நம்மளை இன்னைக்கு என்னைக்கும் அழிக்க ஒரு கூட்டம் இருக்கு, பக்கத்திலேயே இருப்பா, தெரியாது, நல்லவன் கெட்டவன் யாரும் தெரியாது. ஆனா இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு கெட்டவனாயே வர முடியாது. எப்படி? கெட்டவன் வர முடியாது. உங்க வீட்டை அழிக்க நினைக்கிறவன் வர முடியாது, உங்களை அழிக்க நினைக்கிறவன் வர முடியாது, உங்களை கெடுக்க நினைக்கிறவன் வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான். நீங்க வேணா சோதிச்சுப்பார், கேட்டுப்பார். இதுவரை எவெல்லாம் உங்களை ஏமாத்தணும் அத்தனையும் காட்டி கொடுக்குற ஒரே ஒரு எண்ணெய். நீ எப்ப விளக்கேற்றினா அப்பயே ஒரு துஷ்ட சக்தி வீட்டுல இருந்தா வீட்டை விட்டு வெளில போறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள், உணர்வீர்கள். இந்த ஒரே ஒரு ஜெய் சர்வமங்கலா எண்ணெயில் தீய சக்தி உங்கள் வீட்டை விட்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தெய்வ சக்தி நம் வீட்டில் நிலைநிறுத்திருக்கிறத பார்ப்பீங்க. கெட்ட சக்தி வெளியில போறது தெரியும். தயவு செய்து பயன்படுத்து. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உடனே எல்லாமே நடக்கல. சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு காலதாமதமா கிடைக்கும். அப்ப அதை உடனே கிடைக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சர்வமங்கல எண்ணெய். புரியுதா? அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. சர்வமங்கல எண்ணெய் உங்கள் வீட்டை காக்கும், வீட்டில் இருப்பவர்களை காக்கும், வீட்டில் வரக்கூடிய தீய சக்தியை விரட்டி அடிக்கும். என்னென்ன சக்திகள் இருக்கோ அதை அனைத்தும் தீய சக்திகளாக இருந்தால் அனைத்தும் வெளியேற்றும். தெய்வ சக்தியான அன்னை ஜெயபிரத்திங்கிறாவை வீட்டில் நிலைநிறுத்தும். ஜெயபிரத்திங்கிரா ஹோமம் தினசரி வீட்டில் செய்வதற்கு சமமாகும். வீட்டில் விளக்கேற்றணும். 2 வேலை ஏத்துங்க. வீட்டில் ஹோமம் பண்ண வைக்க முடியுமா? அது அவ்வளவு ஈஸியா? 2 விளக்கேற்றாலே போதும். புரிஞ்சுதா? நல்லா சர்வமங்கல எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. அதே போல இங்க வந்திருக்கிறவங்க ஏதாவது குறைகள் இருக்கு, கவலைகள் இருக்கு, என்கிட்ட பேசிட்டு போனோம் அப்படின்னு நிக்கிறீங்க. எப்படி? கடைசியில போயிட்டு வரீங்க, கேட்கணும். குருவாக்கு கேட்க அனுமதின்னு போய் அலுவலகத்தில் கேட்டு அதுக்கு உண்டான பதிவு பண்ணிக்கோங்க. சொல்லுவாங்க அதுக்கு என்ன கட்டணும். ஹோமம் முடிஞ்சு கடைசியா எத்தனை ஒருத்தர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் சொல்லிட்டு நான் போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதை தெரிஞ்சுக்கோங்க. யார் வேணுமோ அதை கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சண்டி ஹோமத்துக்கு வரும்போதெல்லாம், பௌர்ணமி, அமாவாசைக்கு வரும்போதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க தேடி அலுவலகத்துக்கு வர வேண்டாம். இதை இங்கிருந்து கேட்டு போனா சொன்னது சொன்னபடி உடனே நடக்குது. மண்ணில் அவ்வளவு சக்தி இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சரியா? இப்ப எல்லாரும் அம்பாளுக்கு நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. ராகுகால பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. எங்களோடு பேசும் தெய்வமாக இருப்பதற்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லதை கெட்டதை சொல்லித் தருவதற்கு நன்றி. குழந்தை வரம் தந்தமைக்கு நன்றி. நல்ல கல்வி தந்தமைக்கு நன்றி. குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் தந்தமைக்கு நன்றி. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தந்தமைக்கு நன்றி. ஆபத்தில் வந்து காப்பதற்கு நன்றி. இதுபோல் எண்ணற்ற மகிமைகளை நித்தமும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலம் உள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை, எங்கள் வம்சம் உள்ளவரை எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் அம்மா. அத்தனைக்கும் உங்கள் பாதம் தொட்டு எங்கள் நன்றியை காணிக்காக்கின்றோம். நன்றி, 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 நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. உலகமெங்கும் ராமகால பூஜை செய்யும் அடியார்கள், பாரகமல பூஜை செய்யும் அடியார்கள், இன்று இந்த மண்ணை மிதித்த அடியார்கள், ஒரு நாள் ஹோம கட்டளை ஏற்றி நடத்திய அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. நவராத்திரி ஹோம பெருவிழா பூர்த்தி விழா வந்து 2ஆம் தேதி நடக்குது. இந்த முறை 11 நாள் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை நாள்? 11 நாள். இன்னைக்கு வந்தவங்களும் கடைசி நாள்ல கண்டிப்பா வரணும்.
எதுக்காகனா இந்த கடைசி நாள் வரும்போது நமக்கு தேவை அனைத்தும் இந்த நவராத்திரியில எல்லாருக்காகவும் சங்கல்பம், எல்லாமும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமும் குடும்பம் வேண்டும். அது அத்தனையும் கடைசி நாள்ல பூர்த்தியாக நேரத்தில் வந்து கேட்கும்போது அத்தனையும் கொடுத்துருவான். அதனால எங்க இருந்தாலும் இந்த கடைசி நாளும் வர முயற்சி செய்யுங்கள். அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள். தாய் வீட்டு சீரை வாங்காதவர்களை எல்லாரையும் கூட்டணுவாங்க. நீங்க இன்னைக்கு வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் இருப்பாங்க, வாங்க வந்திருக்க மாட்டாங்க, புதுசா இருப்பாங்க, பூஜையை பத்தி தெரியாது. இந்த தாய் வீட்டு சீரை வாங்க வைத்து இந்த பூஜையை சொல்லி கொடுங்க. எப்படி? அப்ப பூஜையை நிறுத்தவே மாட்டாங்க. அப்ப நம்ம பீடத்துக்கு வாங்க. உங்களுக்கு தாய் வீடா இருக்கிறவங்க இன்னும் 4 பேருக்கு தாய் வீடா மாத்துங்க. அத்தனை பேருக்கும் அம்பாளை ஒப்படைங்க. அவங்கள அம்பாள்கிட்ட ஒப்படைங்க, அம்பாளை அவங்கள்ட்ட ஒப்படைங்க. பூஜை பண்ணுன்னு சொல்லி கொடுங்க. இந்த நவராத்திரி காலத்துல சொல்லி கொடுத்து கடைசி நாள்லயாவது கூட்டு வர பாருங்க. கடைசி நாள்ல குழந்தைகளுக்கு அம்பாள்கிட்ட வச்ச பேனா பென்சில் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் கொடுக்கும். அதனால அதையும் அந்த நாள்ல வந்து வாங்கி குழந்தைகள் அவங்க கையால வந்து வாங்கிக்கலாம். நல்ல படிப்பு, நல்ல கல்வி அவங்களும் அடையணும்னு வேண்டிப்போம். எல்லாருக்கும் சொல்லுங்க. கடைசி நாளையும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். ஜெய் பிரத்யங்கிரே. அது ஆகாயம்.
கொண்ட ஆவேசம் தங்கமனம் அது ஆகாயம் அதிசயம் மங்களங்கள் தரும் தெய்வீகம் அன்னை தரிசனம் சந்தோஷம் பரவசம் அவயம் தந்திடும் திருவடிகள் வணங்கினார் சகல தோஷமும் விட்டு விலகி ஓடுவே மல்லிரவல்லி சுந்தரவல்லி அங்கையில் கண்ணி தேவி சுந்தலை காற்று மரங்கள் மீது ஆட்டம் போடுதோ அன்னையை பார்த்து பாட்டு குயில்கள் வாழ்த்து பாடுதோ வெண்பனி தூசாலையில் வண்ண திருவிழி பார்வையில் பரமருளும் பிரத்திங்கரா தேவி செல்வங்களை தரும் சிங்காரி தீமைகளை வெல்லும் சம்ஹாரி நிரந்தரி சண்டி சாமுண்டி ஓங்காரி குங்குமம் சூடிய செந்தூரி ஈஸ்வரி அருளை பொழிந்திடும் எங்கள் கற்பக மேகமே கருணை சிந்திடும் அதி அற்புத யோகமே வெண்பிறை சூடும் பொன்மணி மாடம் அன்னையின் பீடம் சக்தியின் அம்சம் பரமருளும் பிரத்திங்கரா தேவி உன்மலை காற்று மரங்கள் மீது ஆட்டம் போடுதோ அன்னையை பார்த்து பாட்டு குயில்கள் வாழ்த்து பாடுதோ வெண்பனி தூக்காலையில் வண்ண திருவிழி பார்வையில் பரமருளும் பிரத்திங்கரா தேவி உன்மலை காற்று மரங்கள் மீது ஆட்டம் போடுதோ அன்னையை பார்த்து பாட்டு குயில்கள் வாழ்த்து பாடுதோ வெண்பனி தூக்காலையில் வண்ண திருவிழி பார்வையில் பரமருளும் பிரத்திங்கரா தேவி ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோம பெருவிழா நடைபெறும் தேதி 22/9/2025 முதல் 2/10/2025 வரை. மேலும் 11ஆம் நாளான 2/10/2025 அன்று மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோம பூர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. நமது தாய் வீட்டில் நடைபெறும் நவராத்திரி ஹோம பெருவிழாவில் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் பக்த கோடிகள், சிஷ்ய கோடிகள் மற்றும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அன்னை அருளையும் குருவின் பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு நாள் ஹோம கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9022330000 9840086373. ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது 1 லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள்:
வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும், திருமண தடையை அகற்றும், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி, தேக ஆரோக்கிய அபிவிருத்தி, தடைகளை அகற்றும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு, கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன் பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000, 9840086373. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் அக்டோபர் 20ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.